உதடுகளை சுற்றியுள்ள கருமையை போக்கணுமா? அப்போ இந்த அருமையான டிப்ஸை பாருங்க. இந்த காலத்தில் அதிகமான பெண்களுக்கு முகத்தில் கண்களுக்கு கீழ் கருவளையம், உதடுகளை சுற்றி கருமை என பாதிக்கப்பட்டுள்ளனர். உடலில் வைட்டமின் குறைவாக இருந்தால் கூட உதடம் இப்படி கருப்பாக மாறும். இப்படி கருப்பாக இருக்கும் உதடுகளை இயற்கை நிறமாக மாற்ற சில டிப்ஸ் இருக்கின்றது. அவை என்ன என்பது பற்றி இந்த பதிவில் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக பார்த்தோம்னு சொன்னால் எலுமிச்சை சாறு. அதாவது இந்த எலுமிச்சை சாறு ஒரு நல்ல கிளென்சராக செயல்படுகின்றது. இது சருமத்தில் உள்ள கருமையான திட்டுக்களை தடுக்கின்றது. எலுமிச்சை சாற்றில் ஸ்ட்ரிக் அமிலம் இருப்பதால் சருமத்தில் உள்ள கருமையான செல்களை தடுக்கின்றதாம். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா கற்றாழை. இது பழங்காலத்தில் இருந்தே இருக்கும் ஒரு பயனுள்ள வீட்டு வைத்தியம். இது சருமத்தில் உள்ள சன்டோனை தடுக்கின்றது. அது மட்டுமில்லாமல் புதிய கற்றாழை சாற்றை எடுத்து முகம் மற்றும் உதடுகளை சுற்றி மசாஜ் செய்தால் அந்த கருமை நிறம் நீங்குமாம். கற்றாழை ஜெல்லி தடவி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவவும். அப்பொழுது நல்ல ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா பால். அதாவது இந்த பாலில் உள்ள லாக்டிக் அமிலம் சருமத்தின் நிறத்தை இயற்கையாகவே வெண்மையாக்குகின்றது. அது மட்டுமின்றி சருமத்தை இளமையாகவும் வைத்திருக்குமா. யாருக்கு தான் இளமையா இருக்க பிடிக்காது. ஸோ நாங்கள் இந்த பாலை யூஸ் பண்ணும்போது எங்களோட சருமமும் இளமையா மாறும் என்று சொல்றாங்க. சருமத்தில் நல்ல பொலிவு பெறும். உதடுகளை சுற்றியுள்ள கருமையை குறைக்கின்றது. அதற்கு சிறிது பச்சை பாலை எடுத்து உதடுகளை சுற்றி தடவவும். அதன் பின்னர் நன்கு உலர்ந்த பிறகு குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் உதடுகளை சுற்றியுள்ள கருமையான சரும பிரச்சனைகள் குறைவடையுமா. அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா நிலக்கடலை. இந்த நிலக்கடலை கருமையான சருமத்தை தடுப்பதில் நிலக்கடலை சிறந்து காணப்படுகின்றது. இது சருமத்தில் உள்ள கருமையான புள்ளிகளை திறம்பட நீக்குகின்றது. உளுந்துமா 2 ஸ்பூன் மற்றும் மஞ்சள் 1 ஸ்பூன் எடுத்து மேலும் சிறிதளவு பாலை கலந்து பின்னர் அதனை ஃபேஸ் பேக்காக தடவ வேண்டும். இந்த ஃபேஸ் பேக்கை உதடுகளை சுற்றி தடவி உலர்ந்த பிறகு வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும். ஆகவே இந்த 4 டிப்ஸ்லையும் எது உங்களோட சருமத்துக்கு ஏற்றதுன்னு பார்த்து அதை செய்யும் பொழுது உதடுகளை சுற்றியுள்ள கருமை நீங்குமா.